Om Sairam, Thangam's Kitchen-க்காக மரகதம் கணேசன். After a long time, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ எனக்கு கொடுத்துட்டுருக்கிற சப்போர்ட்டை இன்னமும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் சர்க்கிள்லேயே சொல்லுங்கள், எப்போதும் நான் சொல்கிறது தான். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரதுனால ஒரு ஸ்வீட் திருவையாறு அசோகா அல்வா இல்லை பாசிப்பருப்பு அல்வா அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நவராத்திரிக்கும் கெஸ்ட்டுக்கு பண்ணலாம், தீபாவளிக்கு இது ஒரு அல்வாவாக பண்ணலாம். ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போது அந்த திருவையாறு அசோகா அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எப்போதும் போல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். அதை பாருங்கள். பாசிப்பருப்புங்கிறது சிறுபயறுன்னு சொல்லுவா. நம்ம கூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே. இந்த பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சு. குழந்தைகளுக்கு, பெரியவாளுக்கு எல்லாருக்குமே நல்லது. இதில் சுகர், நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால இந்த டயபெட்டிக் அவளுக்கு வேணால் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இதை நம்ம வெல்லம் கருப்பட்டி வச்சு பண்ணலாம். நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ ஒரிஜினலாக பண்ணுறேன். ஸோ இதுவும் இந்த பாசிப்பருப்பு, இந்த சர்க்கரையும் ஒரே கிண்ணம். ஸோ 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் நல்ல ஸ்வீட்டாக எங்களுக்கு இன்னும் வேணும்னா ஈக்குவல் போர்ஷன் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு இது போகும். இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு சின்ன கப்புங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதையும் பார்க்கலாம். இது கலருக்காக பிஞ்சு கேசரி கலர் எடுத்துட்டுருக்கேன். இது முந்திரி 5 முந்திரியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், அதில் நெய்யில் வறுத்து போடுறதுக்கு. ஏலக்காய் இது சின்ன ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இதுதான் நெய். மெயினாக இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நான் பாதாமும் பிஸ்தாவும் ஃப்ளேக்ஸ் இருக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். இது மியர் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த எடுத்துட்டுருக்கிற இந்த 1 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்ல பிராண்டட் பருப்பாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா களைய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஒரு கலந்து துணியில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு வறுக்கணும். இப்போ இது நல்ல மெதுவாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக வறுக்கிறேன். இதை பாருங்கள், தீஞ்சிடக்கூடாது, அதே சமயம் வறுகாமே இருக்கக்கூடாது. ஒரு வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலிப்சட்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் தண்ணி எப்படின்னா, நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதில் 1.5 கப்பு. ஏன்னா பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிரும், நிமிஷமாக குழஞ்சிரும். பாருங்கள், 1.5 கப்பு. அதை நல்லா விட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சு 3 விசில் எடுத்தோன்னு குழஞ்சிரும். ஆறினப்புறம் நம்ம அரைச்சி பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம காட்டுறேன் வீடியோக்குள்ளே. இப்போ வச்சு 3 விசில் விட போகிறேன். இப்போ நம்ம 3 விசில் விட்டுருக்கோம். 3 விசிலுங்கிறதுனால, சின்ன குக்கருங்கிறதுனால நேரையே நம்ம திறந்தாச்சு. பாருங்கள் எப்படி மலர்ந்து அந்த தண்ணிக்கும் அதுக்கும் எவ்வளோ திட்டமாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வேகணும். இது இப்போ ஆறிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு இது இருக்கட்டும். நம்ம கோதுமை மாவை எப்படி வறுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் அரைக்கணும். இவ்வளோ சூடாக அரைக்க முடியாதனால கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இன்னொரு 5-10 நிமிஷத்தில் இது ஆறிடும். நம்ம இதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் பண்ணும்போது. ஏன்னா ஒரு கெஸ்ட் வரப்போகிறா பண்ணுறோம்னா இதை மட்டும் கொஞ்சம் ஆற வச்சு பண்ணிக்க. மற்றபடி இது 10 நிமிஷத்தில் இது ஆகிடும். அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க, நம்ம பார்க்கலாம் வீடியோவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 3 ஸ்பூன் நெய் சொன்னேன் இல்லையா, அதில் இந்த 1 ஸ்பூன் நெய்யை முதல்ல விட்டுப்போம். விட்டுண்டு அந்த நெய்யில் இந்த முந்திரி, இப்போ பாதாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வறுத்துக்கலாம். முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், ஏன்னா இப்போ தானே நெய் விட்டேன். சூடு இதை வச்சா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி செவந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப செவக்க வேண்டாம், கிறிஸ்பு கொடுத்தா போகிறோம். அதிலையே போட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். ரொம்ப செவந்திருக்குன்னா அப்புறம் ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ இதை இப்படியே அந்த நெய் அதிலையே இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த கிண்ணத்தில்
ஏன்னா இது ஃபைனலாக சேர்க்கும் போது தான் குழந்தைகள் வாயில் சாப்பிட்றதையும் சரி நமக்கும் அந்த கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்து வச்சுடலாம், இல்லைன்னா கருகி எடுத்தோன்னா வாயில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த சூடு இப்படியே இருக்கட்டும், அடுப்பு சிம்லையே இருக்கட்டும், பெருசாக ஆக்கிடாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அந்த டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பைண்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். அதனால் இந்த கோதுமை மாவை நல்லா நெய்யில் போட்டு இப்படி சிம்மில் வச்சுட்டு வருங்க. இது வறுக்கிறதுக்குள்ளே நம்ம பாசிப்பருப்பை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோதுமை மாவு வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அதுதான் இதில் மெயின் விஷயம். இல்லைன்னா உங்களுக்கு பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட்டில் ஒட்டும். இது நல்லா அந்த நெய்யில் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கோதுமை வறுத்தாலே தெரியும். அது மாதிரி நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை வறுத்து நல்லா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வறுபடும். கொஞ்சமாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா உதிர்ந்து வறுபட்டுரும் நல்லா. இப்போ இதை நல்ல வாசனை வந்து வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பாசிப்பருப்பு விழுதை இதில் சேர்க்க போகிறோம். அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே தீஞ்சிரும். நான் இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி விடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து இதில் வறுக்கும். இப்போ இதுக்கு வறுக்கும்போது தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த மிக்சியெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% சுருண்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்பூன் நெய் விடுறதுக்குள்ளே சர்க்கரையை போட்டு நெகிழ்த்தின்றோம். நான் அது சொன்னேன் இல்லையா, 3/4 கப் சர்க்கரை, அதை இது பண்ணிட்டு இது நெகிழும். இப்போ நெகிழும் போது நம்ம திருப்பி நெய் விட்டுட்டோன்னா இறுகி வந்துடும். இது ஃபுல்லாக நெகிழ்ந்தப்புறம் நான் காட்டுறேன். இப்போது திரண்டுன்னு வருது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோன்னே அதை போட்டுடலாம். கலருக்காக நம்ம கேசரி கலரில் கொஞ்சோண்டு வெந்நீர் விட்டுருக்கேன், அதையும் விட்டுடலாம். சேர்ந்து வரும்போது பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அல்வா கிடச்சிரும் நமக்கு. இப்போ அடுத்தது அந்த 3வது டேபிள் ஸ்பூன் நெய் விடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ 2 விட்டோம். இப்போ 3வது விட போகிறேன். பாருங்க, இதில் எல்லாம் திரண்டு அழகாக ஒன்று போல் வந்துடும், கலர்ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், இப்போ கேசரி திருவையாறு அசோகா ஹல்வா. இந்த நவராத்திரிக்கு நீங்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபைனல் ப்ராடக்டோடது எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இன்னும் நம்ம 3 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் தேவைப்படுறதுனால இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் விடுறோம். இதில் கண்டிப்பாகவே சுருண்டு வந்துடும். நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், நன்னாவும் இருக்கும். இது ஃபைனலாக இப்போ ஆகிடுது. இது முடிஞ்சதுன்னா நம்ம எடுத்துடலாம். அல்வா ரெடி. அந்த வறுத்த முந்திரி இதெல்லாம் பாதாம்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண கொடுக்கலாம் சூடு. இந்த மாதிரி சுருண்டு வரணும். இலுச்சட்டியிலேருந்து எப்படி வருது சுருண்டு இந்த மாதிரி வரணும். தெரியறதா உங்களுக்கு? நெய் கக்கிண்டு எப்படி வந்து சுற்றி இலுச்சட்டியை விட்டு இப்படி சுற்றிண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் நல்லாவும் சாஃப்டாக ஆகிக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, இதெல்லாம் அதில் கலந்துடலாம். உங்களுக்கு சப்போஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் பருப்பெல்லாம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் கூட விட்டு போகும். அது வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நெய் தேவைப்பட்டால் கூட விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இது வந்து அசோகா ஹல்வா. நான் அடுப்பை அணைச்சி விட்றேன். இப்போ நம்ம இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா எப்படி வந்து இலுச்சட்டியிலேருந்து எப்படி வழிக்கிண்டு அதுவே பாருங்கள். அவ்வளோதான். இது இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். இவ்வளோதான்ப்பா இது. நான் எல்லாருமே நீங்கள் இந்த நவராத்திரிக்கு ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னோட இதில் கமெண்ட் போடுங்க, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க. நான் உங்களோட கமெண்ட்டை ஆவலாக எதிர்பார்த்துன்னு இருப்பேன்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸும் கூடி இருக்குது. அதனால் எனக்கு உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அது கண்டிப்பாக முடியாது. அகைன் நான் வந்திருக்கிறதுனால ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோடய சேனலை கொஞ்சம் உங்கள் சர்க்கிள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் வந்து என்னோடய
அகைன் சுண்டல் வீடியோ எல்லாமே ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நவராத்திரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.